பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நேரத்திலே உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் தாமே செய்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நம்ம முதல் ஜெபத்தோடு கூட நம்ம ஆரம்பிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த நேரத்தில் இடைப்படுவாராக. ஆமென். நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல தருணத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தூரத்திற்கும் தேவன் சமீபத்திற்கும் தேவனாய் கூட இருக்கிறீங்க சப்பா. இந்த நாளிலும் கூட இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளமும் இல்லமும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உமது சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் முற்றிலுமாய் நீங்கள் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சதையும் மாமிசமும் அல்லாமல் ஆண்டவரே பரலோக தேவனுடைய அபிஷேக கரம் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே சகலமும் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே மாத்திரம் உயர்த்தி ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட உறவாடுங்க, எங்களோடு கூட இடைப்படும்படியா வானம் எங்களுக்கு நேராய் இந்த நேரத்தில் திறக்கப்படும்படியாய் வானத்திலிருந்து பரலோக தேவருடைய சத்தம் கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கூட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடியனை மறைத்து தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு விசை கர்த்தரை துதிக்கலாம். எங்கெல்லாம் அவரை துதிக்கிறோமோ, எங்கெல்லாம் அவரை ஆராதிக்கிறோமோ, கர்த்தர் அதில் பிரியப்படுகிற தேவனாய் கூட இருக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு அநேக இடங்களில் கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆனாலும் புத்தியுள்ள ஆராதனை இருக்கணும், கர்த்தர் பிரியப்படுகிற ஆராதனை இருக்கணும். ஹல்லேலூயா. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே சொந்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் துதியை சொல்லி வரும்படி கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை பிரித்து எடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் என்கிற சிறு கூட்டத்தை கர்த்தரை துதிக்கும்படியாய் பிரித்து எடுத்திருக்கார். நீங்கள் ஆராதிக்கலன்னா என்ன, இந்த கல்லும் காரியங்கள் ஆராதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியா சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஒரு நிமிஷம் அப்படியே நம்மளை ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே அப்பாவை பார்த்துப்பா நன்றி அப்பா, நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உங்கள் கிருபை தான். அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அப்பா நன்றி ஆண்டவரே. அப்படி நன்றி உள்ளத்தில் நன்றி பெருகட்டும். நன்றி சொல்ல சொல்ல கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தருடைய நன்மையை ருசிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகணும். ஸ்தோத்திரிக்க கர்த்தருடைய கிருபை பெருகும். ஆமென். அவருடைய கிருபை நம் மத்தியில் அளவில்லாதபடி கர்த்தர் ஊற்ற செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மத்தில கர்த்தருடைய கிருபை பெருகும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, பரிசுத்தரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கு இருவரும் நாமத்தை சொல்லி கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவரே, ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையாய் எம்மை நீராழுகை செய்யும். அப்படி அப்பாவை பார்த்து வாரும் தூய ஆவியோரி மனதலதரி கபஷதுரியாந்தே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையாய் என்னை நிறைத்த ஆவியானவரே, நீராழுகை
ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்வீராக. ஆளுகை செய்யும் பரிசுத்தாவியே, நீர் ஆளுகை செய்வங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஓ, இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. ரீபா ஷதுரியான் தரலபோ, எங்களை ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம், துதைக்கிறோம் 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 அப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி 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 ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறேன். உள்ள நிறைவோடு உம்மை துதிப்பேனே, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. மன நிறைவோடு உம்மை தொழுவேனே, அன்பு நேசரே உமக்கே ஆராதனை. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை, ஜீவன் தந்தவரே ஆராதனை. அப்பா பார்த்து பாடலாமா? ஆராதனை ஆராதனை, ஜீவன் தந்தவரே ஆராதனை. உள்ள நிறைவோடு உம்மை துதிப்பேனே, என் இயேசுவே உமக்கே ஆராதனை. மன நிறைவோடு உம்மை தொழுவேனே, அன்பு நேசரே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை, ஜீவன் தந்தவரே ஆராதனை. இயேசப்பா ஆராதனை ஆராதனை, ஜீவன் தந்தவரே ஆராதனை. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்களுக்கு ஜீவன் தந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். உயிருள்ளவரை உம்மையே உண்மையாய் ஆராதிப்பே, உன்னதமானவரே உள்ளத்தால் மகிழ்ந்திடுவே. உயிருள்ளவரை உம்மையே இயேசுவே உண்மையாய் ஆராதிப்பே, உன்னதமானவரே உள்ளத்தால் மகிழ்ந்திடுவே. ஆராதனை சுனாதா என்னாலுமே, ஆராதனை ஆராதனை சுனாதா என்னாலுமே, ஆராதனை ஆராதனை சுனாதா என்னாலுமே, ஆராதனை. உயிருள்ளவரை உம்மையே இயேசப்பா உண்மையாய் ஆராதிப்பே, உன்னதமானவரே உள்ளத்தால் மகிழ்ந்திடுவே. ஆராதனை இயேசுநாதா என்னாலுமே, ஆராதனை அப்பா. நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே அப்படியே அர்ப்பணித்து இந்த ஆராதனையை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்று இருக்கிற நேரத்தில் அந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் நல்லவர் ஆய்கூட இருக்கிறார்? இதனால சங்கீதம் 75ஆம் அதிகாரத்திலே நான் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இன்னைக்கு இந்த துதியை குறித்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் வேதத்தில் அநேக இடத்துல நம்ம பார்க்கலாம். கர்த்தரை துதிக்கிற விஷயங்களை பார்க்கலாம். தேவனை துதிக்கிற இடத்துல பெரிய காரியங்கள் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோன்னா நிறைய சம்பவங்கள் இருக்கும்ல. எரிகோ மதில், அங்கே பார்த்தீங்கன்னா துதிப்பாங்க. எரிகோ மதில் இடிந்து விழும். பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பாங்க. அவங்க துதிப்பாங்க. அவங்க கட்டுகள் மாத்திரம் இல்லை, அதை கேட்டிருந்த அநேகருடைய கட்டுகள் அமிழ்ந்தது.
துதிக்கிற இடத்துல கர்த்தர் வாசமா இருக்கிறார். கர்த்தர் எங்கே வாசமா இருக்கிறாரோ வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. தேவச்சனமே, இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே, நம்மளுடைய போராட்டத்தின் மத்தியிலே, நம்மளுடைய எல்லா காரியத்தின் மத்தியிலும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் பெரிய விடுதலை என் தேவன் நமக்கு கொடுப்பார், பெரிய ஜெயத்தை கொடுப்பார். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு கடினமான தாவீது ராஜா இப்படியாய் அழகான ஒரு சங்கீதத்துல இப்படி சொல்லுவாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அந்த சங்கீதத்தை எழுதும்போது தாவீது ராஜா ஒரு விதமான கடினமான சூழ்நிலையை கடந்து போறாரு. அந்த நேரத்துல தாவீது சொல்றாரு, நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன். இன்னைக்கு அந்த மாதிரி தேவ பிள்ளைகளாகிய நாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளே நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இங்க வேதம் தெளிவாய் சொல்லுவது, உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி துதிக்க 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 எல்லா கட்டுகளும் இந்த நாளில் அவிழ்ந்து விழும். அவருடைய நாமத்தை சொல்ல 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 அவர் நாமத்தை மகிமைப்படுத்த பரலோகம் நமக்காய் இறங்கி வரும். பரலோகம் மகிமை வரும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் அத்துப்படியாக்கி போடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் துதிச்சு கர்த்தர் பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடைய தேவன். அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் துதிக்கிற இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறாராம். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்த்தோமா, அங்கே ஒரு யுத்தம் இருக்கும். உடனே அங்கே கேட்பாங்க, யாரை முதல் அனுப்பணும் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், யுத்தத்துக்கு போனோம்னா யுத்த வீரர்கள் அனுப்ப. ஆண்டவர் சொல்லுவார், யூதா கோத்திரத்தை முதல் அனுப்பு. யூதான்றாவே துதிக்கிறவர்கள் போகும்போது தான் எதிரிகளை கர்த்தர் வெட்டுண்டு மடியே செய்வார். எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு போக வைப்பாங்க. அந்த நாட்களிலே எத்தனையோ காரியங்களை நம் வேதத்தில் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவேளை பேச நினைக்கிற காரியங்கள், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. எந்த காரியத்திலையும் என்ன பண்ணாலும் தேவனை ஸ்தோத்தரிச்சு கொண்டே இருந்தோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய கடினமான நேரத்தில் கூட கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நீங்கள் நன்மை செய்கிறவராக இருக்கீங்கப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை நம்ம துதிக்க ஆரம்பிச்சோன்னா ஆண்டவர் எவ்வளோ மகிமைப்படுவார். ஆமாவா இல்லையா? ஸோ கர்த்தரை எந்த சூழ்நிலையும் துதிக்க மறந்துடாதீங்க. எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். துதியிலே வல்லமை உண்டு, துதியிலே விடுதலை உண்டு. கர்த்தரை எப்பொழுதும் துதித்து நாம் வல்லமையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஒரு பதிவிலே சந்திக்க முடியாத தேவன் கிருபை செய்வாராக. தொடர்ந்து கர்த்தர் தாமே நடத்துவாராக. அப்படி தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்தில் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. இந்த சின்ன நேரத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்திற்காக நன்றி. இதன் மூலமாக எமது பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே சகலத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற எல்லா இடத்திலையும் கர்த்தரோட விடுதலையும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்திலே தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே சகலத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.